மூன்றாவது பிரச்சாரம், அது சொல்லவே வேண்டாம். அதுல விஜய் டாப். அதாவது அது இந்த தலைமை, கொள்கை, இது எல்லாத்தையும் கொண்டே சேர்க்கக்கூடிய மிகவும் வலுவான ஒரு பிரச்சார உக்தியை கொள்கிறார்கள். அவர்கள் இதுவரை கையாண்ட விதம், ஈவன் கரூர் பெரும் துயர சம்பவத்துக்கு பின்னர் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டீம் எப்படி வேலை செய்ததெல்லாம் அது அவருக்கு ஒரு பெரும் பலம். இன்னொரு வகையில பார்த்தா ஒரு திரையுலகத்தின் உச்சபட்ச நடிகராக இருந்தவர் ஒரு வெல் பிளான்டாக நல்ல இயக்குனர்களை வச்சு நல்ல படங்கள், மக்கள் விரும்பக்கூடிய படங்களை, இப்ப நீங்க நல்ல படம் என்று சொல்லி பாக்குறீங்களா அல்லது வெல்லும் படங்கள் என்று பாத்தீங்களான்னு சொன்னா, அவர் வெல்லும் படங்கள் எடுத்த அதுக்கான ஒரு கூட்டத்தை அவர் தன் பக்கம் வச்சிருந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய பேரை வைத்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், ஜோன் ஆரோக்கியசாமி, அவரை சுத்த இருக்கிற எல்லாருமே ஏதோ வகையில கொள்கைகளை வகுக்கக்கூடியவர்களா இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய பலம். அடுத்தது கட்டமைப்பு இப்ப இல்லை என்று சொல்லிவிடவும் முடியாது, ஆனால் அது வென்று விடுமா என்று சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு கட்டமைப்பு விஷயத்துல அவர்கள் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போக வேண்டும். இந்த 5 விஷயத்த சொல்றனே, கொள்கை, தத்துவம், தலைமை, வியூகம், பிரச்சாரம், 4வது கட்டமைப்பு, 5வது பகைவர், இந்த 5ஐயும் வச்சுக்கொண்டு விஜய் எப்படி முன்னேறப் போகிறார் என்பதை இந்த பயணத்திலே தொடர்ச்சியாக கதைக்கலாம். நான் பிரிட்டன்ல இருக்கிறேன், ஈழத்தமிழர். எனக்கு விஜய் முதலமைச்சராக வந்தாலும் எந்த தாக்கமும் இல்லை. ஈவன் அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் வந்தாலும் இங்க பெரிய அளவு தாக்கம் வராது. அப்கோர்ஸ் அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் அவர் போடுற கூத்துக்களால உலகமே ஒரு ஷேக்குகளை வரும். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் செய்த மாதிரி செய்தா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்றபடிக்கு இந்த டோட்டல் டிஸ்கஷனை ஒரு தூரத்தில இருந்து பார்க்கிற ஒருவர், ஒரு பயணத்தை படிக்கிற ஒருவர், இவர் இப்படி செய்கிறார். விஜய் நாளைக்கு வந்துட்டா விஜய் எப்படி வென்றாருன்றதை பார்க்கலாம். விஜய் நாளைக்கு தோத்துட்டா இப்படி இந்த அம்மா எழுதின மாதிரி ஒரு புத்தகத்துல நாங்களும் எழுதி போட்டு போகலாம், இல்ல அவரும் எழுதுறதா இருக்கலாம். எப்ப நாங்கள் இதுல நேரடியாக ஒரு